ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளி வந்தாலே வந்து நிறைய ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவீங்க. அதில் மெயினாக நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஷாப்பில் பேக்கெட் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலேயே வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு குலோப் ஜாம் மிக்ஸ் தான் நம்ம பண்ணி சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்க் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வந்து எல்லா ஷாப்லையுமே வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மில்க் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு மைதா, ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு 3ல் 1 பங்கு சேர்த்துருக்கேன். இதோடவே குக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போல, அப்பதான் நம்ம நல்லா குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டா வரதுக்காக. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதுல நம்ம நெய் ஆட் பண்ண போறோம். நெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் போல ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த நெய் வந்து இந்த மாவுல எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நெய்க்கு பதிலாக வந்து ஆயில் சேர்க்கலாமான்னு கேட்டா ஆயில் வந்து சேர்க்கலாம். பட் ஆனால் நெய் சேர்த்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமுனோட ஃப்ளேவர், அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அந்த மாவு வந்து நம்ம கடைகளில் வாங்கின மாதிரியே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, சேம் டைம் வந்து ரொம்ப இருகலாவும் பிசையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். சுகர் சிரப் வந்து நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை தான் ரெடி பண்ண போறேன். ஏன்னா நம்ம வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி அப்படியே நம்ம இதிலே போட்டுடலாம். 1.5 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து எந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னா அந்த சுகர் வந்து நல்லா முழுகிற அளவு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை. ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கரெக்டா சுகர் முழுகிற அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்ல வந்து நம்மளோட ஃபிளேவர், நீங்க என்னென்ன ஃபிளேவர் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏலக்காய் தூள். ஸோ உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இதோடய வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளேவர் அண்ட் ரிச்னஸ்க்காக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் குங்குமப்பூ, பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10-12 ஸ்ட்ரெண்ட் தான் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளஸ் கலருமே ரொம்ப நல்லா இருக்கும். இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் கூட ஒரு 10 டிராப்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்க தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெமன் ஜூஸ் வந்து எதுக்காக ஆட் பண்றதுன்னா அந்த மேலோடி அந்த குலோப் ஜாமுக்கு மேல வந்து அந்த சுகர் வந்து படியாம இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த சர்க்கரையோட பாகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பி பதமும் வரக்கூடாது. நம்ம ஒரு கம்பி பதம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஒரு கம்பி பதம்ங்கிற ஸ்டேஜும் வரக்கூடாது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகும் கரெக்டா பண்ணணும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாகுல போட்டதும் வந்து பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன்லாம் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஒரு மாதிரி அனமாயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகு வந்து நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணாததுதான். இப்போ இந்த சுகர்லாம் கரைஞ்சு நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான பதம் வரப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பதத்தை பார்க்கலாம். லைட்டா அப்படி தொட்டு பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டும் உங்களுக்கு, ஆனா கம்பி பதம் வரல. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா நம்ம பிசைய நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு எடுத்தா போதும். இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு உங்கள் கைகளுக்கு இடையில உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து பால் ஷேப்பை நல்லா லைட்டா வந்து ப்ரெஷர் கொடுத்து உருட்டினா போதும். பாருங்க, நம்மளோட குலோப் ஜாமுன் அந்த பால்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஈவன் சைஸ்ல ரெடி பண்ணியாச்சு.
நம்ம எடுத்த அந்த 1 கப் மாவுக்கு 22 குலோப் ஜாமுன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில வந்து ஆயில் ஊத்திருக்கேன். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் பண்றப்ப அது நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு வந்து ஆயில் வந்து வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா, வெளி சைடு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். உள்ள வந்து குக் ஆகாது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ரவுண்டா இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து அதுவும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில் காயாமலே போட்டோம் அப்படின்னா வந்து, அது வந்து ஒரு மாரி உடைஞ்சு போறதுக்கு கூட நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஆயில் வந்து கரெக்டான பக்குவத்துல போடணும். லோ டூ மீடியம் ஹீட்ல வந்து நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஹீட் தெரியுது. ஸோ இந்த சமயத்துல நம்ம ஒவ்வொரு உருண்டையா வந்து உள்ள போட்டுறலாம். பார்த்தீங்கன்னா, போட்ட உடனே அதிகமா பபிள்ஸ் வராம கம்மியா வருது பாருங்க. ஸோ இதே மாரி தான் இருக்கணும். ஃபுல்லா வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாவே வந்து குலோப் ஜாமுன் உருண்டைகள் வந்து போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மொத்தம் ஒரு 8 மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிளறுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உருண்டைகள் வந்து மெதுவா அப்படியே வந்து மூவ் பண்ணணும். அப்படியே இந்த லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரா வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த குலோப் ஜாமுனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஈவனா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. லைட்டா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். சில இடத்துல ஒயிட்டா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் மாத்தி போடுங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகுல வந்து போட்டுறக்கூடாது. இப்போ இதை எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். பாருங்க, இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி அந்த பிளேட்டில் வைக்கிறப்பவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவனாக பொரிச்செடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்று கூட பிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே வந்து சுகர் சிரப்ல வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணதேன். லைட்டாக ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். பாகு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வார்மில் தான் நம்ம வந்து இந்த ஜாமுனை வந்து போடணும். ஏன் அப்படின்னா ஆறிடுச்சு அப்படின்னா அது சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால லைட்டாக வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுகர் சிரப் ஆறி இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஜாமுனை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஊறணும். நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப மறுநாள் பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே முதல்ல பிடிச்சதுக்கும் இப்போ அந்த பாகு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமுனோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பாகில் ஊறினதும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. நல்லா நம்ம உருட்டினதுக்கும் இப்போ எப்படி ஊறி இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட ஜாமுன் எப்படி குக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்து சாஃப்டா குக் ஆயிருக்கு. உள்ள எல்லாமே நல்லா ஈவனா குக் ஆயிருக்கு பாருங்க. சுகர் சிரப்லாம் நல்லா உள்ள இறங்கிருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சுகர் சிரப் வந்து இறங்கிருக்குன்னு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ஆகுது. நம்ம கடையில வாங்குறத விட இதோட டேஸ்ட் ஃபிளேவர்லாம் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த பால் பவுடரோட ஃப்ளேவர் ப்ளஸ் நம்ம வந்து கீ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணோம்ல, அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.